வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ராக்ஷன் மெத்தடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இதை ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. 1 + 1 divided by 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 1 + 2/3. இவ்வளவு பெருசா இருக்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நார்மலா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, இந்த கொஸ்டினை எப்பவுமே நம்ம கீழே இருந்தா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை முடிச்சு அதுக்கு பிறகு இந்த ஸ்டெப், நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப், நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப், அதுக்கு பிறகு இந்த ஸ்டெப், இப்படி நம்ம கீழே இருந்து இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி மேல போக போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 + 2/3 அப்படிங்கிறது நார்மலா எல்லாருக்குமே தெரியும் ஃபிராக்ஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, 1 + 2/3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. மேல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ மேல இருக்கிற நியூமரேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு எப்படி இருக்கணும்? டினாமினேட்டர் சேமா இருக்கணும். ஆனா இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு? இங்க 3 அப்படிங்கிற டினாமினேட்டர் இருக்கு, இங்க எந்த டினாமினேட்டருமே இல்ல. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே 1 அப்படிங்கிற டினாமினேட்டர் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. பட் இந்த ரெண்டு டினாமினேட்டருமே என்ன இல்ல? சேமா இல்ல. சோ இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம இப்போ சேம் பண்ண போறோம். அப்ப ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணா இங்க சேம் ஆகும்? இந்த 1 அப்படிங்கிற நம்பரை இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரெண்டு டினாமினேட்டருமே என்ன ஆயிரும்? சேம் ஆயிரும். சோ நான் இங்க வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்லயும் அந்த சேம் நம்பரால என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த ஃபிராக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஓகேவா? சோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3/3 கிடைக்கும். ஓகேவா? அப்ப நம்பர் சேம் ஆயிட்டா, இப்ப டினாமினேட்டர் நமக்கு சேம் ஆயிட்டா. வாங்க இதை தான் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பாத்துக்கோங்க. 1 பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிடுவோம். 1 + 1 divided by 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 இந்த நம்பர் தான் நம்ம இப்ப சால்வ் பண்ணிருக்கோம். இந்த 1 எதால மல்டிப்ளை பண்ணோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். சோ 3 + இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்க கீழே எந்த நம்பர் தான் இருக்கு? 3 தான் இருக்கு. சோ இது எந்த சேஞ்சஸ் எந்த நம்பராலையும் இதை மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. சோ அதை அப்படியே எழுதிடுவோம். 2 divided by நமக்கு இப்ப டினாமினேட்டர் என்ன ஆயிட்டு? ரெண்டு சைடுமே டினாமினேட்டர் 3 ஆயிட்டு. சோ அந்த 3 அப்படியே காமனா நான் போடுறேன். ஓகேவா? ஒரே ஒரு 3 காமனா போட்டா போதும். ஓகேவா? இப்ப பாருங்க, இனி இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1 divided by 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 3 + 2 5. ஓகே, 5/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இனி இந்த 1 divided by 5/3 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம மேல கொண்டு போகும்போது எப்படி மாறும்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். பாருங்க, 1 + 1 divided by 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 5/3. ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணும்போது 3/5 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அகைன் the same process இங்கேயும் பண்ண போறோம். அடுத்து நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா இந்த டேர்மை கன்சிடர் பண்ணி சேம் நம்ம மேல பண்ண மாதிரி கால்குலேஷன் இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதுறேன்னா 1 + 1 divided by 1 + 1 divided by 1 by என்ன கிடைக்கும்? 1 + 3/5 அப்படின்னு இருக்கா? இதை நம்ம அகைன் இதே மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல by 1 மட்டும் தான் இருக்கு. இந்த இடம் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும்? 5 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகணும். சோ 5 அப்படின்னு சேஞ்ச் ஆகும்னா இந்த நம்பரை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5 ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். கீழே நான் 5 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா மேல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுவேன்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? 5 + 3/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? 5 + 3/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இனி இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1/5 + 3 8. ஓகே, 8/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இனி என்ன பண்ணணும்? சேம் நம்ம நேரமே பண்ண மாதிரி 8/5 அப்படிங்கிறது மேல போகும்போது என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலா மாறும். சோ 5/8 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதை எழுதிக்கலாம். 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1 divided by 1 2 3. ஓகே, 1 2 3. ஓகே,
இனி என்ன ஆகும்னா 1 divided by 8 by 5 இந்த நம்பர் தான் நம்ம ரெசிப்ரோக்கலா கொண்டு போறோம். ஸோ 5 by 8 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்ம 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். இனி ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. சேம் ப்ராசஸ் தான் நான் போட போறேன். என்ன பண்ணுவோம்? 1 plus 1 divided by 1 plus 1 by இங்கேயும் அதே மாதிரி தான். கீழே வந்து டினாமினேட்டர் 1 இருக்கு. ஸோ இந்த இடம் எனக்கு 8 சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் 8 மல்டிப்ளை பண்ணிப்பேன். இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா நான் நியூமரேட்டர்லயும் சேம் 8 மல்டிப்ளை பண்ணிப்பேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 plus 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டிவைடட் பை 8 டினாமினேட்டர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 8 plus 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 plus 1 divided by 1 plus 1 divided by 8 plus 5 அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர்? 13 by 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சேம் ரெசிப்ரோக்கலா நான் மேல கொண்டு போக போறேன். 1 plus 1 divided by 1 plus 8 by 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அகைன் அங்க பண்ண அதே ப்ராசஸ் நான் திரும்ப பண்ண போறேன். 1 plus 1 divided by 1 plus 8 by 13 அப்படின்னு ஆகும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? 13 plus 8 by 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ கவனிங்க. 1 plus 1 divided by 13 plus 8 என்ன கிடைக்கும்? 21 by 13 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். 1 divided by 21 by 13 அப்படின்னு இருக்கு. இதை நான் ரெசிப்ரோக்கலா மேல கொண்டு போறேன். என்ன கிடைக்கும்? 1 plus 13 by 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இனி என்ன பண்ணணும்? நம்ம அதே ப்ராசஸ் திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். ரிப்பீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 21 plus 13 divided by 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 21 plus 13 என்னது? 34. வெரி குட். 34 divided by 21. நம்மளோட ஆன்சர் என்னது? 34 divided by 21. இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ நம்ம இதை ஈஸியா எப்படி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். இப்ப நான் ஈஸியா ஒரே லைன்ல முடிக்க போறேன். பாருங்க. அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஒரு நம்பரை மட்டும்தான். 2/3. ஓகேவா? என்ன நம்பர் இருக்கீங்க? 2/3 அப்படின்னு நம்பர் இருக்கு. இது ஷார்ட்கட் மெத்தட் நோட் பண்ணிக்கோங்க. 2/3 இருக்கா? இந்த 2 3 இந்த ரெண்டு நம்பரையும் நான் கமா போட்டு எழுதிக்கிறேன். 2, 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? 2, 3 எழுதியாச்சு. இனி இங்க பாருங்க. இங்க எத்தனை டைம்ஸ் 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 5 டைம்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ நான் டேஷ் போட போறேன். 1 2 3 4 5 5 டைம்ஸ் நான் என்ன போட்டுட்டேன்? 5 டைம்ஸ் டேஷ் போட்டுட்டேன். ஓகே, 5 டைம்ஸ் இங்க 1 இருக்கு. சோ அதனால நான் 5 டேஷஸ் போட்டுட்டேன். ஓகேவா? இனி என்ன பண்ணனும்னா இங்க என்ன சைன் இருக்கு பாருங்க? பிளஸ். இங்க என்ன சைன் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுத போறேன். அவ்வளவுதான் பண்ண போறேன் பாருங்க. இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணி எழுத போறேன். 3 plus 2 என்னது? ஓகே 5 5 plus 3 என்னது? 8 8 plus 5 என்னது? 13 13 plus 8 எவ்வளவு? 21 21 plus 13 எவ்வளவு? 34. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? 34 லாஸ்ட்ல இருக்கிற நம்பரை நியூமரேட்டரா எழுதிக்கலாம். டிவைடட் பை அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 21 அந்த நம்பரை டினாமினேட்டரா எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நம்ம அப்ப இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? fraction of a secondல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா எக்ஸாமுக்கு ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சேம் கொஸ்டின் தான். அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்யூ.